சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பராகுவே நாட்டைச் சேர்ந்த 20 வயது நீச்சல் வீராங்கனை லுவானா அலான்சோ 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் பராகுவேயின் தேசிய சாதனையாளர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் மகளிர் பட்டர்ஃப்ளை பிரிவு நீச்சல் போட்டியில் பங்கேற்றிருந்தார். காலிறுதி சுற்று வரை ஒவ்வொரு போட்டியிலும் முன்னேறிய லுவானா அரையிறுதிக்கு தகுதி பெற முடியாமல் தோல்வியடைந்தார். இதனால் அதிருப்தியுடன் இருந்த அவர் உடனடியாக தான் நீச்சல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ஒலிம்பிக்கை பொறுத்தவரை வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் ஒலிம்பிக் தொடரின் கடைசி நாள் விழா வரை வீரர்கள் தங்கியிருக்க அனுமதிப்பது வழக்கம். இதனால் தனது போட்டி முடிந்தாலும் ஒலிம்பிக் போட்டி வளாகத்தில் லுவானா தொடர்ந்து காணப்பட்டார். தனது நாடு பங்கேற்கும் போட்டிகளையும் கண்டுகளித்தார். வசீகர தோற்றம் கொண்ட அவர் குறைந்த ஆடையுடன் ஒலிம்பிக் மைதானத்தில் இருப்பதால் மற்ற வீரர்களின் கவனம் சிதறுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. பராகுவே அணி வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆடையை தவிர்த்து தனது சொந்த உடையில் ஒலிம்பிக் கிராமத்தை சுற்றி வந்துள்ளார். சக வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக பராகுவே ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் லாரிசா ஸ்கேரரர் லுவானாவுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் ஒலிம்பிக் வளாகத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சர்ச்சையை மறுத்துள்ள லுவானா தனது விருப்பத்துடனே ஒலிம்பிக் வளாகத்திலிருந்து வெளியேறியதாக கூறியுள்ளார். இருப்பினும் பராகுவே நீச்சல் வீராங்கனை லுவானா அலான்சோ பற்றிய சர்ச்சை